அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். ஒரு போட்டித் தேர்வு என்கிற வகையிலும் அதையும் தாண்டி இது ஒரு வாழ்க்கை தெளிவு என்கிற நிலையிலும் அதோடு அடுத்த தலைமுறையை சரி செய்வதற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு பயிற்சி. இந்த ஒரு 4 மாதங்கள் இது ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று கூட நாம் எடுத்துக்கலாம். 2 மாதங்களை கடந்த நிலையில் நாம தமிழ் சார்ந்த சிந்தனைகளை நாள்தோறும் கேட்டுக்கொண்டு, சிந்தித்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாம் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சி பட்டறை என்கிற அளவில் பல்வேறு கோணங்களில் நம்முடைய வகுப்பை நாம பார்க்கலாம். அத்தனைக்கும் பொருத்தமாகவே இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சி. பண்டை தமிழர்களுடைய அகவாழ்க்கை பற்றிய செய்திகள், அதில் தொல்காப்பியத்தை மையமிட்டு செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறுதியா தொல்காப்பிய பொருளதிகாரம் அகத்திணை இயல் என்கிற பகுதியில் நாம் செய்திகளை சிந்தித்தோம். திணை பாகுபாடு, முதல் கரு உரிப்பொருட்கள், பிறகு எழுத்திணை மக்கள், திணை மயக்கம், பிரிவு வகைகள், கூற்று அதற்குரிய இலக்கணம், கூற்றுக்கு உரியவர்கள், இந்த செய்திகள் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். கேட்கல சார், நான் பேசுறது கேட்கலையா? ஒரு நிமிஷம். இப்பொழுது நம்ம மரபு பற்றிய செய்திகளை பார்க்கலாம். இங்கு திரையில் உங்களுக்கு நிறைய செய்திகள், ஒரு புத்தகம் போல செய்திகள் நிறைய தென்படுதே என்று எந்தவித தயக்கம் அடைய வேண்டாம். சொல்லுகிற செய்தியை உள்வாங்கிக்கிட்டு உங்களுக்கு குறித்த செய்திகளை எல்லாம் புரிந்த மாத்திரத்துல குறிச்சு வச்சுக்கலாம். மரபு, முன்னோர் எதை எவ்வாறு மொழிந்தார்களோ அதை அவ்வாறு மொழிவதே மரபு என்று படிச்சிருக்கோம். இந்த செய்யுள் உறுப்புகளிலும் மரபு என்கிற ஒன்று இருக்கு. தொல்காப்பியத்துல முதலில் எழுத்து பற்றிய மரபையும் பிறகு சொல் பற்றிய மரபையும் பேசிவிட்டு 3வது பகுப்பில் பொருள் பற்றிய மரபை சொல்லுகிறார். ஏன் அந்த பொருளதிகாரத்திலே இறுதி இயல் கூட மரபியல் தான். ஆனாலும் அந்தந்த இயலை சொல்லும் போது அந்தந்த இயலுக்குரிய சில மரபுகளையும் பதிவு செய்து விட்டுதான் பயணிக்கிறார். அந்த வகையில மரபேதானும் நாற்சொல் இயலான் யாப்பு வழிபட்டன்று. சொற்களை ஆளுகிற முறைக்கு ஏற்ப மரபு என்கிற ஒரு கோட்பாடு உருவாக்கப்படுது. நமக்கு சொற்கள் 4 வகை தெரியும். இலக்கண அடிப்படையில் 4, இலக்கிய அடிப்படையில் 4. இலக்கண அடிப்படையில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கிய அடிப்படையில் ஏர்சொல், திசைச்சொல், திரிசொல், வடசொல். ஏர்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்கிற வரிசை அடிப்படையில். ஆக இங்கு பாலை திணையினுடைய பிரிவு பற்றிய கூற்றை ஒரு இடத்துல சொல்லும் போது கூட இந்த மரபு என்கிற சொல்லாடலை அவர் பயன்படுத்தியிருக்கார். மரபு நிலை திரியா என்று சொல்லுவார். இப்படி மரபுக்கு ஒரு இயல் இருந்தாலும் இங்க அகத்திணை இயலில் அவர் சில மரபுகளை குறிப்பிடுறார். அதுல முதலாவது உள்ளுரை ஓமம். இது நாம அகப்பொருள் விளக்கம், நம்பி அகப்பொருள் விளக்கத்திலேயே நம்ம பார்த்துக்கோம். உள்ளுரை ஓமம், ஒரு ஓமையை
ஒரு கவிதைக்கு உள்ளாக அமைத்து பாடுவது. அதிலே உள்ளுரை ஓமத்துல அந்த பொருளையே சொல்லாம ஓமையை மட்டும் சொல்லிட்டு போறது. அந்த ஓமையின் வழியே ஒரு பொருளை நாம உணரும்படி செய்வது. பொருள், அந்த பொருளை ஓமைக்கிற ஓமை. இதுல பொருளை சொல்லாம ஓமையை மட்டும் சொல்லி அந்த ஓமைக்குள்ளாக ஒரு பொருளை நாம் உணருமாறு செய்வதுதான் உள்ளுரை ஓமம். உள்ளுறுத்து இதனோடு ஒத்து பொருள் முடிக என உள் உறுத்து இருவது உள்ளுரை ஓமம். ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் இங்க பார்க்கலாம் உள்ளுரை ஓமத்துக்கு. வெறிகுள் இனச்சுரும்பு மேய்ந்ததோர் காவி குறைப்படுத்தேன் வேட்டு குறுகும் நிறைமது சேர்ந்து உண்டு ஆடும் தன்முகத்தே செவ்வி உடையதோர் வண்டாம் மறை பிரிந்த வண்டு. சரி, பாட்டுல ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கருத்து மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு தாமரை மலர், அதுல தேனை உண்பதற்காக வண்டு இருக்கு. ஆனா அது அதை உண்ணாம பக்கத்துல கோலை மலர்கள் சின்ன சின்னதா இருக்கும். தாமரை என்பது ஒரு முறைமையானது, ஒரு உயரியது, சிறப்புமிக்க ஒரு இடத்திலே தூய்மையான நீரிலே இருக்கக்கூடியது. ஆனா கோலை மலர் பக்கத்துல இருக்கிற அந்த தண்ணியில ஓடையில அங்கெல்லாம் கூட இருக்கும். அதுல அந்த சின்ன சின்ன சுரும்பு என்று சொல்லக்கூடிய இனங்கள் எல்லாம் மொய்த்து கொண்டிருக்கும். இந்த வண்டு தாமரையில தேனை குடிக்காம அந்த கோலை மலர்ல போயிட்டு அந்த குறைவா இருக்கிற அந்த தேனை விரும்பி சாப்பிட போகுதான். தாமரை மலர் பெரியது, தேன் நிறைவாகவும் இருக்கும். கோலை மலர் சிறியது, அது இருக்கக்கூடிய பகுதி சற்று தாழ்ந்த நிலை என்கிற ஒரு கருத்து உண்டு. இதுதாங்க பாட்டோட பொருள். இப்ப இதுல இருந்து நம்ம தாமரை சொல்லுகிறார், வண்டை சொல்லுகிறார், பிறகு கோலை சொல்லுகிறார், அதோடு குறைபடுத்தேன் சுரும்பு. இதை அப்படியே எப்படி பொருள் எடுத்துக்கலாம் பாருங்க. இங்க தாமரை தான் தலைவி, வண்டு என்பதுதான் இந்த இடத்துல சொல்லுகிற செய்தி மட்டும் எடுத்துக்கலாம், தட்டச்சு மாறி இருக்கு. தாமரை என்பது தலைவி, அந்த குவளை மலர் என்பது குவளை மலர் என்பதுதான் அந்த பரத்தை நிலை என்பதாக எடுத்துக்கணும். தலைவன் தாமரையில போயிட்டு இந்த தலைவி கிட்ட போயிட்டு இன்பத்தை எடுத்துக்காம பக்கத்துல இருக்கிற அந்த குறைவான தேனை கொடுக்கிற அந்த குவளையில போயிட்டு அந்த வண்டு குவளை போல அந்த சேரி பரத்தையர்கிட்ட போயிட்டு இன்பத்தை அனுபவிக்கிறாரு என்கிற ஒரு செய்தியை உள்ளார்ந்து நம்மை உணர வைக்கிறது. இதுதான் உள்ளுரை ஓமை. என்னென்ன ஓமைக்குரிய பொருள் என்ன என்பதே சொல்லல, ஓமை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓமைக்குரிய அந்த ஓமேயம் என்று சொல்லப்படுகிற பொருள் சொல்லப்படவே இல்லை என்றாலும் அந்த ஓமையின் வழியே நம்மை உள்ளார்ந்து ஒரு பொருளை உணர வைக்கிற அளவில் பாடப்படுவதுதான் உள்ளுரை ஓமம். நாம் ஏற்கனவே பார்த்த செய்தி. சரி, அடுத்து இது இரண்டு வகைப்படும், உள்ளுரை ஓமம், ஏனை ஓமம் என்று ஓமையின் வகைகள் இந்த இடத்துல உள்ளு.
உள்ளுரை ஓமம், ஏனை ஓமம் என்று ஓமை இருவகைப்படும். இதுல உள்ளுரை ஓமம் வகை அதனுடைய வரையறை பார்த்திருக்கிறோம். அதனுடைய கருப்பொருள்கள் என்ன? உள்ளுரை ஓமம் எந்தெந்த பொருள்ல பாடப்படும் அப்படின்னா கருப்பொருள்களை ஒட்டித்தான் அது பாடப்படும். அந்த கருப்பொருள்களில் கூட தெய்வம் என்கிற ஒன்றை தவிர பிற பொருள்களை கொண்டுதான் பாடப்படும். தெய்வம்லாம் உள்ள வராது. சரி, இதைத்தான் உள்ளுரை தெய்வம் ஒழிந்ததை நிலன் என கொள்ளும். தெய்வம் அல்லாத பிற கருப்பொருள்களை இடமாக கொண்டு உள்ளுரை ஓமம் வரும். சரி, ஏனை ஓமம். ஏனை ஓமம் என்பது உள்ளுரைக்கு மாறுபட்டது. அப்படி இதுல வினை, பயன், மெய், உரு இந்த இயல்புகளை எல்லாம் நன்கு புலப்படுத்தி வெளிப்படுவதுதான் ஏனை ஓமம். இதுல ஓமையும் இருக்கும், ஓமேயமும் இருக்கும். ரெண்டுமே வெளிப்படையா தெரியும். இது ஏனை ஓமம். சரி, இந்த ஏனை ஓமத்துல படிச்சாலே பொருள் புரியும். இதைத்தான் ஏனை ஓமம் தான் உணர் வகைத்தே. இது இயல்பாகவே நாம் பொருளை உணர்ந்து கொள்ளுகிற வகையில் இருக்கும். அது வண்ணம், வடிவம், பயன், தொழில் இந்த நான்கில் ஏதேனும் ஒன்றால் ஓமைக்கப்படும். இது ஏனை ஓமம். சரி, உள்ளுரை ஏனை பார்க்கிறோம். கைக்கிளை. கைக்கிளை என்பது ஒருதலை காமம். அன்பின் ஐந்திற்கும் அடிப்படையானது. கலந்த பொழுதும் காட்சி, கலந்த பொழுது காட்சியை உரிப்பொருளாக கொண்டது. அவருடைய திணை 7 திணை சொல்லுகிற போது 5 திணைக்கும் முன்பா கைக்கிளை தான் சொல்லியிருப்பார். ஆனாலும் அன்பின் 5 திணையை முதல்ல விலக்கிவிட்டு அதற்கு பிறகுதான் கைக்கிளை பற்றிய செய்திக்கு வரார். கைக்கிளை என்றால் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், இந்த காம நிலையே வராத காதல் பருவமே அடையாத சிறுமி ஒருத்திக்கிட்ட தலைவன் போயிட்டு தன்னுடைய விருப்பத்தை, அந்த காம விருப்பத்தை வெளிப்படுத்துவது. காதல் நோய் கொண்டு ஒண்ணு புகழ்வாரு இல்ல படிப்பார். 2 வகையில பேசுவார். தனக்கும் அவளுக்கும் பொருத்தமானதை எல்லாம் சொல்லி பேசுவார். தலைவி அமைதியாவே இருந்தாங்க அப்படின்னா அதை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார். காரணம் அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று பொருள். இப்படி வரக்கூடியதுதான் கைக்கிளை என்பது. இது தலைவி கிட்ட பேசி பிறகு எடுத்துக்கொள்வதும் தலைவியிடம் தெரிவிக்காமலே எடுத்துக்கொள்வதுமான ஒன்று. இதைத்தான் புள்ளி தோன்றுவது புல்லாமல் தோன்றுவது என்று பார்க்கும். காமம் சாலா இளமையுள்வையின் ஏமம் சாலா இடும்பை எய்தி நன்மையும் தீமையும் என்று இரு திறத்தால் தன்னொடும் அவளுடும் தருக்கிய புணர்த்து சொல் எதிர் பெறான் சொல்லி இன்புறல் புள்ளி தோன்றும் கைக்கிளை குறிப்பு. சரி, இது ஒரு கூடுதல் செய்திதான். கைக்கிளை என்பதற்கு நாம் ஏற்கனவே அறிந்த செய்திகளோடு இது ஒரு கூடுதல் செய்தி. இந்த கைக்கிளை சிறப்பானது என்பதை அறிஞர்கள் பலரும் சொல்லியிருப்பாங்க. குறிப்பா வா சுப மாணிக்கனார் தமிழ்காதல் என்று அவருடைய அற்புதமான ஒரு திறனாய்வு நூல். அந்த நூல்ல சொல்றாரு, ஒருவன் தூய உள்ளத்தோடு காதல் நாடினான், அவள் பருவ செவ்வி இழல், அதனால் அகத்து அளவில் தோன்றிய தன் காதல் அரும்பை கிள்ளி எறிந்தான். இவன் காதல் நின்றது, சிறு பொழுதாயினும் தூயது, அன்பினது, மாசு தராதது என்ற நலத்தால் கைக்கிளை அகத்தினை ஆயிற்று.
இவ்வகை உள்ளோட்டம் இளைஞர்களுக்கு இயல்பு ஆதலின் கைக்கிளை அகத்திணையின் ஒரு பிரிவாகவும் தொடக்க பகுதியாகவும் அமைந்து கைக்கிளை காமமேல் வளராது தோன்றியவுடன் அழிதலின் காதர் குறுங்கரு என்று கூறலாம் என்பார். தலைவி கிட்ட சொல்லுகிற போது அவள் மறுமொழி பேசாமல் இருக்கிற சூழல்ல சில நேரத்தில் தலைவன் அந்த விருப்பத்தையே மாற்றிக்கொள்கிறான், காதலை நிறுத்தி விடுகிறான். அந்த சிறு பொழுது அவனுடைய நெஞ்சில் வளர்ந்த அந்த எண்ணம் தூய்மையானது, மாசுமறு இல்லாதது என்பதனால் இந்த கைக்கிளை என்பது சிறந்தது என்கிற ஒரு பொருளுக்கு அவர் வர்றார். காதர் குறு கரு, காதல் கருவாகிற ஒரு சிறிய நிலை அது. இந்த கைக்கிளைக்குரிய மரபு 4. கைக்கிளைக்குரிய மரபு 4. ஏரா மடல் திறம், இளமை தீராத்திரம், தேறுதல் ஒழிந்த காமத்து மிகாத்திரம், மிக்க காமத்தின் மாறாத்திரம். இந்த 4மே கைக்கிளைக்குரிய மரபு. இதை ஒற்றை அடியில் அவர் சொல்லிட்டு போறார். முன்னைய 4ம் முன்னதற்கு என்ப என்று. இது நம்ம பெருந்திணை பார்த்தால் அதிலிருந்து இந்த கருத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த 4ற்கும் என்ன விளக்கம் என்பதை நம்ம பார்த்துருவோம். ஏரா மடல் திறம் அப்படின்னா வெளிப்படையாக இறந்து நிற்பது தலைவி கிட்ட. இளமை தீராத்திரம் என்றால் அவளுடைய நலத்தை பாராட்டுவது. தேறுதல் ஒழிந்த காமத்து மிகாத்திரம், தலைவியை புணராத போது ஏற்படுகிற அந்த வருத்தம், இரக்கம். மிக்க காமத்தின் மாறாத்திரம், அதாவது நயப்பு, விருப்பத்தை வெளிப்படுத்துது. அவர் பெருந்திணைக்கு இலக்கணத்தை சொல்லுகிற போது இப்படி சொல்லுவார். ஏறிய மடல் திறம், இளமை தீர்திறம், தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம், மிக்க காமத்து மிடல் என்று. அதையே எதிர்நிலையில பார்க்கிற போது இந்த கைக்கிளைக்கு எடுத்துக்கிறோம். ஏறிய மடல் திறம் என்பது ஏரா மடல் திறம் என்றும், இளமை தீர்திறம் என்பது இளமை தீராத்திரம் என்றும், தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம் என்பது காமத்து மிகாத்திரம் என்றும், மிக்க காமத்து மிடல் என்பது காமத்தின் மாறான அந்த திறம் என்றும் கைக்கிளைக்குரிய இந்த செய்தியை நாம் எடுத்துக்கிறோம். ஆக ஏறிய ஏரா நேர்மறையில் வருகிற போது பெருந்திணைக்கு சென்று விடுகிறது. அதுவே ஏறாத, இளமை தீராத, தேறுதல் ஒழிந்த, காமத்து மிகாத, இப்படியாக வருகிற போது அது கைக்கிளைக்கு வந்து விடுகிறது. அடுத்ததா பெருந்திணை. அகத்திணை 7ல் இறுதியாக சொல்லப்பட்டிருப்பது பெருந்திணை என்பது. இதைத்தான் இவர் இப்படி சொல்றார். ஏறிய மடல் திறம், இளமை தீர்திறம், தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிறம், மிக்க காமத்து மிடலொடு தொகையி செப்பிய 4ம் பெருந்திணை குறிப்பே. பெருந்திணை குறிப்பே. ஆக பெருந்திணை குறிப்பும் 4 வகை, இதை குறிச்சுக்கோங்க. இதே போன்றுதான் கைக்கிளைக்கும் 4 நிலைகள். பெருந்திணைக்கான குறிப்புகள் இவையெல்லாம். தலைவன் தன்னுடைய விருப்பத்தை தலைவி கிட்ட வெளிப்படுத்தும் போது தலைவி ஏற்றுக்கொள்ளாத சூழல்ல தலைவன் மடலேறுதல் என்கிற ஒரு நிலை இருக்கும். ஆனால் பெண்கள் மடலேறுகிற நிலை இல்லை, தொல்காப்பியத்தில் சொல்லப்படவில்லை.
முதல் முறையாக ஒரு பெண் மடலேறிய செய்தியை பற்றி ஒரு இலக்கிய சான்று கிடைக்குது அப்படின்னா அது எங்கு? பெண் மடலேறிய குறிப்பை இலக்கியத்தில் பதிவு செய்தவர் யார்? திருமங்கை ஆழ்வார். மகிழ்ச்சி, சரியான பதில். திருமங்கை ஆழ்வார். சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்றெல்லாம் அவர் பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வார் பாடிய மொத்த நூல்கள் எத்தனை? 6. சரி. மங்கையர்கோன் என்று அழைக்கப்படுபவர்? மங்கையர்கோன், அருள்மாரி, குறையலாளி, திருமங்கை ஆழ்வார். அவர்தான். கலியன், பரகாலன், ஆளிநாடன், மங்கைவேந்தன், மங்கையர்கோன், அருள்மாரி, குறையலாளி, கலிநாடன், கலிகன்றி, இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார்க்குரிய வேறு பெயர்கள். இங்க தேர்வுக்குரிய பகுதி இது. சரி. ஆக பெண்கள் மடலேறுகிற வழக்கம் சங்க காலத்தில், தொல்காப்பியர் காலத்தில் இல்லை. எத்தனை மருங்கினும் மகடவும் மடன்மேல் பொற்புடை நெறிமை இன்மையான என்பதன் வழி இந்த செய்தியை நாம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கடுத்து சில அடிப்படை மரபுகளை தொல்காப்பியர் பதிவு செய்கிறார். குறிப்பாக அகப்பாடலை பாடுவதற்குரிய பாடல் மரபை அவர் சொல்றார். அகப்பாடலுக்குரிய மரபு, அகப்பாடல் பாடுவதற்கு சிறந்தது என்று தொல்காப்பியர் குறிப்பிடும் பாவகை 2. ஒன்று களி, மற்றொன்று பரிபாட்டு. களியே பரிபாட்டு ஆயிரு பாங்கினும் உரியதாகும் என்மனார் புலவர். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம். புலனெறி வழக்கு என்பது 2 வகைப்படும். ஒன்று நாடக வழக்கு, மற்றொன்று உலகியல் வழக்கு. நாடக வழக்கு என்றால் சுவைப்பட எல்லா செய்திகளையும் ஓரிடத்துல தொகுத்து சொல்லுவது, இயல் இசை என்பதையெல்லாம் உள்ளடக்கி கூறுவது நாடக வழக்கு. உலகியல் வழக்கு என்பது உலகத்தாரினுடைய இயல்பான நிலைப்பாடு, இயல்பு நிலையை அப்படியே ஒத்து வெளிப்படுத்துவதுதான் உலகியல் வழக்கு. நாடக வழக்குல புனைந்துரை இருக்கும், பாட்டு இருக்கும், கதை இருக்கும், கற்பனை நிறைய இருக்கும். இப்படி பாடலை 2 வகையில நம்ம பாடலாம். நாடக வழக்கிலும் வெளிப்படுத்தலாம், உலகியல் வழக்கிலும் வெளிப்படுத்தலாம். இப்படியான 2ம் சேர்ந்த அந்த புலனெறி வழக்கு என்று சொல்லப்படுகிற அகப்பாடல் பாடுவதற்கு களி, பரிபாட்டு என்கிற 2 உரியது. களியே பரிபாட்டு ஆயிரு பாங்கினும் உரியதாகும் என்மனார் புலவர். பாடலுக்குரிய அகப்பாடலுக்குரிய பா மரபை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அந்த அகப்பாட்டை பாடுகிற போது பெயர் மரபு பற்றி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அகப்பாடலை பாடுகிற போது எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பெயரையும் சுட்டி சொல்லக்கூடாது. அகம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதனால அந்த அகத்தில் யாருடைய பெயரையும் சுட்டி குறிப்பிடக்கூடாது. மக்கள் முதலிய அகன் 5னையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார். அகத்தை கேட்கிற போது அவரவருக்குரிய வாழ்க்கை துணைதான் நினைவுக்கு வரும், மற்ற நிலைகளை நினைவுக்கு வரக்கூடாது. இதையெல்லாம் உணர்ந்த சான்றோர் பெருமக்கள் இந்த வாழ்க்கையினுடைய இயல்பை தனிமனித மகிழ்ச்சி நோக்கியும் சமுதாய அமைதி நோக்கியும் இவ்வாறான வரையறைகள் எல்லாம்
அவங்க அனுபவத்தின் சாராம்சமாக நமக்கு கொடுத்திருக்காங்க. சரி, அகத்தை சொல்லும்போது சுட்டி ஒருவர் பெயர் சொல்லக்கூடாது என்று பார்க்கிற இதே நேரத்துல புறத்தை சொல்லும்போது பெயரை சுட்டலாமா வேண்டாமா, இதற்கும் அவர் பதில் சொல்றார். அடுத்த நூற்பாவிலே அதற்குரிய பதிலை சொல்லுகிறார். புறத்தினை சொல்லுகிற போது அவருடைய ஏற்பெயர்கள் உள்ளிட்டவை பொருந்தி வரும், ஆனால் அகத்திணையில் அது பொருந்தாது, புறத்திணையில் சொல்லலாம் என்கிற முடிவை வெளிப்படுத்துகிறார். புறத்திணை மருங்கின் பொருந்தின் அல்லது அகத்திணை மருங்கின் அளவுதல் இல்லை. புறத்துல பொருந்தும், அகத்தில் அது பொருந்தாது. ஆக அகத்திணை இயல் இவற்றில திணைகள், 3 பொருட்கள், 7 திணை மக்கள், பிறகு அந்த திணை மயங்குகிற அந்த செய்தி, அது ஒரு இடைச்செய்தி, பிறகு பிரிவு வகைகள், கூற்று, மரபு சார்ந்த சில செய்திகள், உள்ளுரை உவமம், ஏனை உவமம், கைக்கிளை, பெருந்திணை. முதல்ல மரபு விளக்கத்தை இடையில சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சில மரபு சார்ந்த செய்திகளை இறுதியாக சொல்லி முடிக்கிறார். அந்த மரபிலே பாடல் பாடக்கூடிய பாவகை சார்ந்த மரபு, பிறகு அதில் அகப்பாட்டில் பெயர் சுட்டா மரபு, புறப்பாட்டில் பெயர் சுட்டி செல்லும் இந்த மரபு, இவற்றையெல்லாம் இந்த அகத்திணை இயல். காரணம், இந்த அளவுக்கு நம்ம பார்ப்பதற்கு காரணம், தொல்காப்பியத்துல ஒவ்வொரு இயலிலும் என்னென்ன செய்திகள் இருக்கின்றன. சில நேரத்துல சில கேள்விகளை கேட்கிற போது இந்த செய்தி இந்த இயலில் இல்லை என்கிற முடிவுக்கு நாம வருவதற்கும் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்வது என்பது அடிப்படையானதா இருக்கும். அகத்திணை இயலை தொடர்ந்து நாம களவியல் சார்ந்த அந்த செய்திகளை பற்றியும் சிந்திக்கலாம். களவியல் நாம் ஏற்கனவே நம்பியக பொருள் அந்த பகுதியில களவியல் பற்றிய செய்திகளை எல்லாம் நிறைய பார்த்திருக்கோம். என்றாலும் இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, இவர் தன்னுடைய இந்த இயலில் என்னென்ன செய்திகளை சொல்லுகிறார், முதல்ல ஒரு பருந்து பார்வை. களவு என்பதற்கு முதல் விளக்கத்தை கொடுக்கிறாரு. பிறகு களவுக்குரிய படிநிலைகள் பற்றிய செய்திகள், தலைவன் தலைவி பற்றிய இயல்பு நிலைகள், களவு நிகழ்வதற்கு காரணங்கள், இயற்கை புணர்ச்சியோட திறம் எப்படிப்பட்டது என்பதை பற்றிய செய்தி, தலைவன் கூற்றும் இயல்பும், தலைவி இயல்பு, தலைவி கூற்று நிகழும் இடங்கள், தோழி இயல்பு, தோழி கூற்று நிகழும் இடங்கள், செவிலியின் சிறப்பு, களவின் கண் செவிலி கூட்டு, பாங்கர் கூட்டம், கைக்கிளை பெருந்திணை ஒத்த அன்பின் கூட்டம், நற்றாய் கூற்று மரபு, பிறகு தந்தை தமையன் இவர்களை பற்றிய செய்தி, வரைதல் இது பற்றிய செய்தி.
நற்றாய் கூற்று தந்தை தமையர் இல்ல தன்னையர் வரைதல் எல்லாம் சிறு சிறு செய்திகள் தான் சேர்ந்த மாதிரி. இந்த செய்திகள் தாங்க இந்த களவியல் என்கிற பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. தனித்தனி இயல் பற்றிய செய்திகளை எல்லாம் கட்டுரையாக கேட்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. பொது அடிப்படையில கேட்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதுலயும் அந்த இலக்கணம் என்கிற இந்த பகுதி 5 இலக்கண நூல்களை பற்றியும் படிக்கிறோம். கேள்விகள் வந்தா 2 கேள்வி இல்ல ஒரு 3 கேள்வி கட்டுரை வேணா வரலாம். அதுக்கு ஏற்கனவே நாம் சொன்னது போல களவு பற்றிய ஒரு கட்டுரை, கற்பியல் பற்றிய ஒரு கட்டுரை தனித்தனியா தயாரிச்சு வச்சுக்கோங்க. இரண்டையும் சார்ந்து ஒரு பொது கட்டுரை அதையும் தயார் நிலையில எழுதி வச்சுக்கோங்க. களவு என்பது பற்றி நாம் நம்பியக பொருளிலும் விரிவாக பார்த்திருக்கோம். களவு என்றால் அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாம கவர்ந்து கொள்வது என்று ஒரு நிலை உண்டு. அதாவது திருட்டு என்று சொல்லுவாங்க. அகத்தை பொறுத்த வரைக்கும் களவு என்பது ஒருவரோட உள்ளத்தை அவருக்கே தெரியாம அடுத்தவங்க கவர்ந்து கொள்வது. என் உள்ளங்கவர் கல்வன் என்று ஒருவர் இறைவனை பற்றி குறிப்பிடுவார். யார் அவர்? என் உள்ளங்கவர் கல்வன் என்று இறைவனை கூறியவர் ஆண்டாள். ஆண்டாள் சார். அந்த பாடல் அடிகள் நினைவுக்கு இருக்குங்களா? வேறு யாரு நினைவுக்கு வரும்? இந்த பாடல் அடிகள் எதுன்னு கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க. பிறகு கூட தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று சொன்னவர் சம்பந்தர். ஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். சம்பந்தர் முதல் பாட்டிலேயே அற்புதமா சொல்லியிருக்கார். ஆக இது களவு என்று ஆண்டாள் வருமா வராதா சார்? நீங்க தேடி பாருங்க, அந்த அடிகள் இருக்கான்னு பாருங்க முதல்ல. சரிங்க சரி. நான் சொன்னது ஞான சம்பந்தரை மையமிட்டு தான் சொன்னது. ஆண்டாள் எங்கேயாச்சும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. தேடல் இருக்கட்டும். சரிங்க சார். இளம்பூரணர் களவுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். நாம் அதை சிந்திச்சு பார்க்கலாம். களவாவது பிறர்க்கு உரிய பொருளை மறையிற் கோடல் இன்னதன்றி ஒத்தார்க்கும் மிக்கார்க்கும் பொதுவாகிய கண்ணியரை தமர் கொடுப்ப கொள்ளாது கண்ணியர்த்தம் இச்சையினால் அவரை மறைத்து உணர்ந்து பின்னும் அறநிலை வழாமல் நிற்றலால் இஃது அறம். அது கொடுப்பாரும் பெறுவாரும் இல்லாமல் தலைவனும் தலைவியும் இருவரும் இயல்பாக எதிர்படுவதுதான் இந்த களவு. அதுல ஒரு அறநிலை வழுவாது இருப்பாங்க. நச்சினாருக்கு நேர் அடுத்து அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. பிறர்க்கு உரித்து என்று இருமுது புறவரால் கொடையெதிர்ந்த தலைவியை அவர் கொடுப்ப கொள்ளாது இருவரும் கரந்த உள்ளத்தோடு இடைநரகரும் கரந்த உள்ளத்தோடு எதிர்பட்டு
புணர்ந்த களவு ஆதலின் இது பிறர்க்குரிய பொருளை மறையிற் கொள்ளும் களவன்று ஆயிற்று. அது வேதத்தை மறைநூல் என்றார் போல கொள்க. பெற்றவர்களுக்குத்தான் தெரியாமல் நிகழ்கிறது ஒழிய இவர்கள் ஒருவருக்கொருவர் உள்ளத்தால் இணைகிற அந்த நிலைதான் களவு. சரி, 8 வகை திருமணம் நாம் பார்த்துட்டோம். பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், கந்தர்வம், அசுரம், ராக்கதம், பைசாசம். பிரம்மச்சாரிக்கு ஒரு கன்னியை தானமாக கொடுப்பது பிரம்மம். பிரசாபத்தியம் என்பது ஒருவர் மகள் வேண்டுகிற போது அந்த பெற்றோர்கள் எல்லாம் சம்மதித்து கொடுப்பது பிரசாபத்தியம். ஆரிடம் பசுக்கள், காளைகள் இவற்றை பெற்றுக்கொண்டு பெண்ணை கொடுப்பது. வேள்வி ஆசிரியருக்கு பெண்ணை கொடுப்பது தெய்வம். ஒத்த மனமுடைய இருவர் தாமே கூடுவதுதான் காந்தர்வம். 5 உரியது அன்பிற்குரிய திருமண முறை இது மட்டும்தான். பிறகு அசுரம். அசுரத்தனமாக ஒரு பெண்ணை விருப்பம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது. ராக்கதம் என்பதும் உறவினருக்கும் அந்த பெண்ணுக்கும் விருப்பம் இல்லைன்னாலும் வலிந்து கொள்ளுவது. பைசாசம் தூங்குகிற நபர்கள், வேறு சிந்தனையில இருக்கக்கூடிய நபர்கள், அந்த நேரத்துல அவர்களை ஏற்றுக்கொள்வது. சரி, களவிற்குரிய படிநிலைகள். காட்சி, நம்ம நம்பியக பொருளையே பார்த்திருக்கோம் இல்லையா? ஐயம் களையும் கருவிகள். குறிப்பு உணர்தல். காதல் வயப்படல். இந்த 5மே களவுக்குரிய படிநிலைகளாக தொல்காப்பியர் குறிப்பிடுவனர். காட்சி, ஐயம் களையும் கருவிகள், குறிப்புணர்தல், காதல் வயப்படல். ஒருவருக்கொருவர் சந்திப்பது காட்சி, சந்தித்தது பெண்ணா அல்லது தெய்வமா என்றெல்லாம் ஐயப்படுவது ஐயம். பிறகு அவருடைய சில குறிப்புகளை எல்லாம் கொண்டு இவள் பெண்தான் என்று ஒரு முடிவுக்கு வருவது. அவருடைய பார்வை, கூந்தலில் மொய்க்கிற அந்த வண்டினங்கள், கண் இமைத்தல், அச்சம் உள்ளிட்ட அந்த பண்பு நலன்கள், இதையெல்லாம் கொண்டு அவர் முடிவுக்கு வந்துருவார். இருவரும் விருப்பத்தின் அடிப்படையில கண்களால் நோக்குவது, குறிப்பு உணர்தல். அந்த குறிப்பு உணர்ந்து விட்ட பிறகு காதல் வயப்படுதல், வேட்கையில் ஆழ்தல். தலைவன் தலைவி யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து தலைவன் தலைவியோட இயல்பு. தலைவியோட அந்த விருப்ப குறிப்பை தெரிந்து கொண்ட தலைவன் அப்போதே அந்த புணர்ச்சியை நினைக்காம இவளை
திருமணம் செய்து கொள்ளணும் என்கிற எண்ணத்தோடு இருப்பாங்க. காரணம், அவர் பழி பாவங்களுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய தன்மை புரிந்தவராக இருப்பார், அறிவு மிகுந்தவராக இருப்பார். இன்றைய இளைஞர்கள் இதை பின்பற்றினால் சிறப்பா இருக்கும். ஒரு துணையை பார்க்கிற போது விருப்பம் ஏற்பட்டால் அவளை திருமணம் செய்து கொள்வதாக இருந்தாலே மனதிற்குள்ள இடம் கொடுக்கணும், இல்லாட்டி இயல்பான நிலையிலே இருக்கணும். இப்படி இருப்பது சிறப்பு, நலம். பெருமையும் உரனும் ஆடுவும் மேன என்று சொல்றார் தொல்காப்பியர். இந்த வலிமையும் பெருமையும் ஆண்களுக்கே உரியது, அதை அவர்கள் பின்பற்ற செய்யணும் என்கிற, ஆண்களுக்கே என்றதுனால பெண்ணுக்கு இல்லைன்னு எடுத்துக்க வேண்டாம், அந்த பொருளில் இங்கு வெளிப்படுத்தப்படல. ஆக பெருமையை வலிமையை விரும்புபவன், வலிமை என்பது தன்னை சார்ந்தவர்களை வருத்தாமல் இருப்பது, பழி பாவங்களுக்கெல்லாம் அஞ்சி நடப்பது. இப்படி இருந்தாதான் பெருமையும் இருக்கும். அதே பெண்ணுக்குரிய தலைவிக்குரிய இயல்பு என்று பார்க்கும்போது, தலைவிக்கு அச்சம், நாணம், மடம் இவையெல்லாம் அவருக்கு நிலைத்திருக்கும். தலைவனுக்கு எப்படி அந்த பெருமையும் வலிமையும் இருக்கிறதோ, அந்த வலிமைன்னா உடல் வலிமை மட்டுமில்ல, மனதோட வலிமையும் வலிமைதான். ஒரு துணையோடு தன்னுடைய வாழ்க்கையை நிகழ்த்துவேன் என்று எண்ணினால் அதை விட வலிமை வேற என்ன இருந்து விட போகுது? சரி, இது ஒரு தனி நிலை இருக்கட்டும். தலைவனுக்கு இருக்கிற அந்த இயல்பு போல தலைவிக்கு அச்சம், நாணம், மடம் இந்த இயல்புகள் இருக்கும் என்பது தொல்காப்பிய செய்தி. தலைவிக்கும் தலைவன் மேல விருப்பம் ஏற்பட்டாலும் இந்த குணங்களால், அச்சம், மடம், ஞானம் இவற்றால் உடனே தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள எண்ணாம திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற கருத்து தலைவிக்கும் இருக்கும், தலைவனுக்கும் இருக்கும், தலைவிக்கும் இருக்கும். இதுக்குரிய காரணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். களவு நிகழ்வதற்குரிய காரணங்கள், களவு புணர்ச்சி தான் இங்கே மெய்யுறு புணர்ச்சி என்கிற அடிப்படையில் தொல்காப்பியர் வெளிப்படுத்துறார். உள்ள புணர்ச்சி தான் மெய்யுறு புணர்ச்சிக்கு அடிப்படை. நல்ல உயர்வான பண்பு இருக்கிற தலைவனாகட்டும் தலைவியாகட்டும், அவங்க சந்தித்த அந்த முதல் காட்சியிலேயே எடுத்த உடனே மெய்யுறு புணர்ச்சிக்கெல்லாம் போகக்கூடாது. அது உயர்ந்தவர்களுக்கு அழகு கிடையாது, அது அன்பின் பார் பட்டதும் கிடையாது. ஆக உள்ள புணர்ச்சியில் நடந்து கொண்டு பிறகு திருமணத்திற்கு பிறகே உடற்புணர்ச்சியில் ஈடுபடுவதுதான் வாழ்க்கையினுடைய திறம். இந்த அடிப்படையில் தான் தொல்காப்பியர் களவையும் கற்பையும் படைச்சிருக்கார். அவர் சொல்லுகிற களவு வாழ்க்கை என்பது, களவு புணர்ச்சி என்பது மெய்யுறு புணர்ச்சி கிடையாது, உள்ள புணர்ச்சி மட்டும்தான். உள்ளத்தால் ஒருவருக்கொருவர் இணைவதுதான் களவு. கற்பிலேதான் இந்த மெய்யுறு புணர்ச்சி, உடல் புணர்ச்சி என்பதெல்லாம் நிகழ வேண்டும். அது நிகழ்வதற்குரிய காரணங்கள், அந்த செயல்பாடுகள் களவுல இருக்கும். கற்பிலே மெய்யுறு புணர்ச்சிக்கு அடிப்படையான சூழல்களான அந்த உள்ள புணர்ச்சி களவிலே நிகழும். சரி, இந்த உள்ள புணர்ச்சியில சில நிலைப்பாடுகளை எல்லாம் தொல்காப்பியர் முன்வைக்கிறார். மனதாலே ஒருவருக்கொருவர் இணைகிற போது அவர்களுக்கு என்னென்ன சூழல்கள் எல்லாம் உடல்ல ஏற்படும் அப்படின்னா, மெலிவு, உடல் மெலியும், ஒருவரை ஒருவர் பெறணும் அப்படிங்கிற அந்த உள்ள அந்த மெலிதல் ஏற்படும். இதைத்தான் அவர் வேட்கை என்று சொல்லுவார். வேட்கை, இதனால உடல் மெலிதல் ஏற்படும்.
இரண்டாவது ஒருதலை உள்ளுதல். உள்ளுதல் அப்படின்னா நினைத்தல். இடைவிடாம அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு 2 நூற்பாக்களையும் சேர்த்தாற் போல கருத்துக்களை தொகுத்து பார்த்துக்கணும். ஒரு சிறு திருத்தம். இந்த இடத்துல மெலிதலை இங்கு நாம கொண்டு பொருத்தி பார்க்க போறோம். மெலிதல். நான்காவது ஆக்கஞ்சப்பல். ஐந்தாவது நாணுவரை இருத்தல். இரத்தல். நாணுவரை இரத்தல். ஆறாவது நோக்குவை எல்லாம் அவையே போரல். ஏழாவது மறத்தல். நீங்க இந்த செய்தியை பார்த்துட்டு பிறகு என்ன செய்யுங்க, நம்பியக பொருள்ல இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. மயக்கம், சாக்காடு. ஒருவருக்கு ஒருவர் பெறணும் அப்படிங்கிற உள்ள கிளர்ச்சி, வேட்கை, இடைவிடாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது ஒருதலை உள்ளுதல். உண்ணாம சாப்பிடாம இருக்கிறதுனால உடல் மெலிவு ஏற்படும், மெலிதல். பிறகு தூங்காம இருக்கிறது. அப்படி தூங்காம இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுறது தான் ஆக்கஞ்சப்பல். வெட்கம் முதலியவை எல்லாம் விட்டு விடுறது. நாணுவரை இரத்த. வெட்கத்தையெல்லாம் விட்ட பிறகு தான் பார்க்கிற எல்லாமே தலைவியோட அல்லது துணையோட எண்ணமாகவே, அவளாகவே, அவராகவே பார்ப்பது. நோக்குவ எல்லாம் அவையே போறல். பிறகு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறதுதான் மறத்தல். பித்து. சிலர் எல்லாம் பைத்தியம் என்றாங்க. பித்தனுக்கும் பைத்தியத்துக்கும் வேறுபாடு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேறுபடுத்துவேன். பித்தர், பைத்தியர் தான் என்ன செய்யறோம்னு தனக்கே தெரியாம செய்யறவங்க தான் பைத்தியம். ஆனா பித்தர் அப்படி கிடையாது. தான் என்ன செய்யறோம்னு தனக்கு தெரியும். ஆனா அது அடுத்தவங்களுக்கு பொருந்துமா, தேவையா, அவங்க கிட்ட சொல்லலாமா, செய்யலாமா, அப்படி இல்ல, தான் நினைச்சதை அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அதுதான் பித்து. ஒன்றின் மீதே தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பது, அது பித்து. சரி. மயக்கம், அது மோகத்துல மயங்கி இருக்கிறது. இப்ப இறுதியா சாக்காடு. இந்த 9ஓடு உரையாசிரியர்கள் என்ன செய்யறாங்க, முதலாவதாக அந்த காட்சி என்பதை சேர்த்து பார்ப்பது. காட்சி அதை சேர்த்து 10 என்றும் இந்த களவு நிகழ்வதற்குரிய காரணங்களை சொல்லுவார்கள். ஆனால் தொல்காப்பியர் 9 தான் தன்னுடைய நூற்பாவில் வெளிப்படுத்தியிருப்பது. களவு நிகழ்வதற்குரிய காரணங்கள் என்னென்ன என்று பார்த்துட்டோம். பிறகு இயற்கை புணர்ச்சியினுடைய திறம் எப்படிப்பட்டது? இயற்கை புணர்ச்சி திறம். இது ஒரு 7 நிலைகளை கொண்டது. இயற்கை புணர்ச்சி 7 நிலைகளை கொண்டிருக்கு. இந்த காம குறிப்பை தெரிஞ்சுக்கிட்ட அந்த தலைவன் தலைவி மீது கொண்ட அந்த விருப்பத்துல சேர நினைக்கிறார். தலைவிக்கும் அந்த விருப்பம்
ஏற்படுது. ஆனா அப்படி சேர்றது அவங்க குடும்பத்துக்கு, அந்த மரபுக்கு அழகு கிடையாது. அதனால அந்த குறிப்பே இல்லாதவள் போல தன்னை வெளிப்படுத்திக்கிறார் தலைவி. அந்த நேரத்துல தலைவன் பேசுறதுதான் முன்னிலை ஆட்கள் என்பது. தலைவி கிட்ட தூக்கத்துல பேசுறது. அப்படி பேசும்போது தலைவி கிட்ட தலைவன் நான் சொல்ற சொல்லோட அந்த பொருளை உணர்ந்துக்குங்க என்பது போல வலியுறுத்தி சொல்லுவது சொல்வழி படுத்தல். தன் சொல்லின் வழியே அவளை நடக்க செய்யுது. அவள் அப்போதான் அமைதியாவே இருக்கிறார். அப்ப இவர் என்ன செய்யறாரு, தலைவியோட அழகை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். அப்பயாச்சும் அவளுடைய நிலை மாறுதா என்று. அதுதான் நன்னயம் உரைத்தல். நன்னயம் உரைத்தல். தலைவி பற்றி தலைவன் பேசுறத கேட்ட அந்த தலைவி வெளிப்படையா தன்னை அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கலனாலும் மனசுக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்கு. அவளால் அமைதியாவும் இருக்க முடியல. தன்னை பற்றி புகழும்போது இந்த மனதில் இருக்கிற மகிழ்ச்சி மெதுவா உடலில் அந்த சிரிப்பாக தோன்றுகிறது. அந்த சிரிப்புல தலைவன் அவளுடைய அந்த நிலையை தெரிஞ்சுக்கிறார். இதைத்தான் நகை நனி யுரா அந்நிலை அறிதல். எப்படிலாம் அடுத்து பேசினா அவங்களுடைய மனசு எப்படி மாறுன்றது தலைவனுடைய கூற்று வழி சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுதான் உளவியல் ரீதியான அணுகுமுறை. தலைவியை பற்றி பேசுவதை சிரிப்பால தலைவி வெளிப்படுத்தினா, தொடர்ந்து இனங்கள் தலைவி இணங்காத சூழல்ல தலைவன் தனக்கு மனசுக்குள்ள என்ன மாதிரியான நோய் ஏற்பட்டு இருக்கு, அதனால என்ன பாதிப்பு ஏற்படுது, அதை எடுத்து சொல்றாரு. அடுத்து அவளை மகிழ்ச்சி செய்து விட்ட பிறகு, மனதால் மகிழ்ச்சி அடைய செய்துவிட்டு தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்துறார். அது மெலிவு விலக்குறுதல். விலக்குறுத்தல். தன்னுடைய மெலிவை அவள் விளங்கி கொள்ளுமாறு அறிவுறுத்துவது, வெளிப்படுத்துவது. மெலிவு விலக்கு உறுத்தல். அதை சொன்ன பிறகும் தலைவி அமைதியாவே இருக்கா. அந்த நிலையில தலைவன் சொன்னதை கேட்டு விட்ட பிறகு தலைவனை நிமிர்ந்து அப்படி பார்க்கிறார். தலைவனுடைய அழகெல்லாம் குறைந்த மாதிரி இருக்கு. அந்த சூழல்ல தனக்கும் அந்த விருப்பம் இல்லாமல் இல்லை என்பதை வெளிப்படுத்துறான். நீ மட்டும் கஷ்டம்னு சொல்றியே, எனக்கும் இல்லாம இல்லை, எனக்குள்ள கஷ்டம் வருத்தம் இருக்கு என்பதை அவள் உரைப்பதுதான் தன்னிலை உரைத்தல். இப்போ தலைவனுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, எது எப்படியோ விருப்பம் அப்படிங்கிறத இருக்குன்றத தலைவி ஒத்துக்கிட்டா. இவன் மனசுக்குள்ள இருந்த வருத்தம் எல்லாம் பறந்து போன போல ஒரு நிலை. இதுதான் தெளிவு அகப்படுத்தல். மனதிற்குள்ள தெளிவு வந்துருச்சு. இயற்கை புணர்ச்சினா இப்படிதாங்க இருக்கும். முதல்ல இதை நம்ம விரிச்சு பேசணும்னா பேசிட்டே போகலாம். எல்லோருமே நாம் இதை உணர்ந்து கொள்ளுகிற நிலையில தான் நாம இருக்கோம். அதனால இதை பார்த்துக்கோங்க. முன்னிலையாக்கல், சொல்வழிப்படுத்தல், நன்னயம் உரைத்தல், நகை நனியுரா அந்நிலை அறிதல், மெலிவு விலக்குறுத்தல், தன்னிலை உரைத்தல், தெளிவு அகப்படுத்தல்,
இந்த வகையில இயற்கை புணர்ச்சி அமையும். அடுத்தது தலைவன் பற்றிய ஒரு செய்திக்கு வந்துரும். தலைவன் கூற்றும் இயல்பும். ஏற்கனவே தலைவன் நாம மேல பார்த்த இந்த முன்னிலையாக்கல் இது போன்ற அவருடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்க தலைவி கிட்ட வெளிப்படுத்தி அவ மனசுல இருக்கிற குறிப்பை வாங்கிட்டார். ஒரு பெண்ணுடைய மனதை அறிவது எவ்வளவு கடினம் என்பதெல்லாம் அனுபவசாலிகளுக்கு தெரியும், பெண்களுக்கும் தெரியும். அந்த வகையில தலைவன் அடுத்ததா அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு என்பதை நாம இங்க பார்க்கலாம். முதல்ல இயற்கை புணர்ச்சி, இரண்டாவது இடந்தலைப்பாடு, முதன்மையான அந்த வகைகளை முதல்ல பார்க்கிறோம். தலைவன் கூற்றும் இயல்பும் என்பதுல முதல்ல இயற்கை புணர்ச்சி, இரண்டாவது இடந்தலைப்பாடு, மூன்றாவது பாங்கர் கூட்டத்துல தலைவன் கூற்று எப்படி இருக்கு, தோழர்கள் மத்தியில தலைவன் எப்படி இருப்பார், பாங்கர் கூட்டத்தின் கண் தலைவன் கூற்று. பிறகு தோழி பாங்கி கூட்டத்துல தலைவன் கூற்று எப்படி இருக்கு. ஐந்தாவது தோழியால இப்ப முதல்ல பாங்கன் கூட்டினாரு, அடுத்து பாங்கி கூட்டினாங்க. பாங்கியால் கூடிய அந்த தலைவன் அடுத்து திருமணம் வரைக்கும் அவர் என்னெல்லாம் பேசுவார், அடுத்த நிலை இதேதான். தோழியில் கூடிய தலைவன் திருமணம் வரை கூறும் கூற்று, வரைவு வரை. வரைவு எய்து வரை கூறுகிற கூற்று. வரைவுக்கு அப்புறம் இந்த களவு என்பதே மாறிடும், கற்புக்கு சென்றுவிடும். ஒரு தலைவன் இயற்கை புணர்ச்சியில எப்படி தன்னை வெளிப்படுத்துவாரு, அப்படி இடந்தலைப்பாடு, தோழர்கள் கூட்டத்துல தலைவன் என்ன பேசுவாங்க, தோழி கூட்டத்துல தலைவன் என்ன பேசுவாங்க, அதற்கு பிறகு திருமணம் வரைக்கும் அவர் என்ன பேசுவார். இயற்கை புணர்ச்சியில இரண்டு பேரும் ஒரு இயல்பாக எதிர்பட்டு உள்ளம் அளவுல காதலர்களாக இருப்பதுதான் இயற்கை புணர்ச்சி. இதை தெய்வ புணர்ச்சி, முன்னூறு புணர்ச்சி என்று வேறு பெயர்களையும் குறிப்பிடுவாங்க. தெய்வ புணர்ச்சி, முன்னூறு புணர்ச்சி என்று அழைக்கப்படுவது இயற்கை புணர்ச்சி. இடம் தலைப்பாடு, முதல்ல ஒரு நாள் சந்தித்தது இயற்கை புணர்ச்சி. அந்த சந்திப்புல விருப்பம் கொண்ட தலைவன் மீண்டும் அடுத்த நாள் அதே இடத்தில் வந்து தலைவியை சந்திப்பது
சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணத்தால் அங்கு வந்து மீண்டும் சந்திப்பது இடம் தலைப்பாடு. இயற்கை புணர்ச்சி, இடந்தலைப்பாடு. இந்த இரண்டு நிலைகளிலும் தலைவன் என்ன பேசுவார்? இந்த மெய் தொட்டு பயிர், அந்த உட்பிரிவுகள்லாம் தேவையா இல்ல செய்திகளோடு நம்ம பயணிக்கலாமா? ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் நம்பியக பொருள்ல. உங்களுடைய கருத்துக்கள். நம்ம செய்தியை மட்டும் பார்த்தா விரைவில் முடிச்சிடலாம். தலைவன் தலைவியோட மெய்யை தொட்டு பயில்வது, மெய் தொட்டு பயிரல். பிறகு வந்து நிறைய பொய்லாம் சொல்லுவார் தலைவியை பார்த்துட்டு. அது பாரு நெற்றிலாம் எவ்வளோ வேர்த்திருச்சு, அது நான் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மெய் தொட்டு பயிரலுக்கு இவர் ஒரு காரணத்தை, ஒரு பொய்யை சொல்லிட்டு தொடுவார். தொட்டுட்டு பிறகு பாராட்டுவார். தொடுவதற்கு இடம் கொடுத்த தலைவி அதற்கு அடுத்த நிலையில இந்த இடம் ஏதோ ஒரு இடையூறு பண்ற மாதிரி இருக்கு, பக்கத்துல ஒரு இடத்துல போயிட்டு நாம பேசலாமா என்று அடுத்த நிலைக்கு போறார். இடம்பெற்று தழால். அப்படி போகலாம் என்று சொல்றாங்க. அந்த நேரத்துல தலைவனை பார்க்காம இருக்கிறா தலைவி. என்ன ஆச்சு உனக்கு, உன்னுடைய மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். இந்த தலைவனுடைய குறிப்பை உணராதவளா தலைவி? உடனே தலைவன் என்னடா அது நான் மனசுல நினைக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு வேறு இடத்துக்கு போக சம்மதிக்கலையே என்று அந்த தலைவியை கூட முடியாததை நினைத்து அவன் மனதுக்குள்ளேயே வருத்தப்படுறார். பிறகு இந்த காட்சிக்கு பின்னர் தலைவி உடன்பட்டு அந்த உள்ள புணர்ச்சி நிகழ்வதும் உண்டு. ஆக அவங்க அடுத்து அந்த உள்ள புணர்ச்சியில மகிழ்ச்சியாக இருந்து விட்டு அதற்கு அடுத்த நிலையில அவளை தோழிமார்கிட்ட விட்டுட்டு அவர் போறார். இது இடம் தலைப்பாடு, இயற்கை புணர்ச்சி, இரண்டு நிலைகளிலுமே இந்த செயல்பாடுகள்லாம் இருக்கு. தோழர்கள் மத்தியில தலைவன் என்னெல்லாம் பேசுவார்? தோழனால் தலைவியை கூடுகிற, தலைவன் தலைவியை கூடுகிற கூட்டம் தான் பாங்கர் கூட்டம். அவரு முதல்ல எடுத்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி. காரணம் ஏற்கனவே இயற்கை புணர்ச்சி இடந்தலை பாட்டிலேயே தலைவியை கூடணும், தொட்டு பயிரணும் என்றெல்லாம் நினைத்த அந்த தலைவன் அதற்கு ஒரு வழி கிடைத்த போது அந்த அன்பை பெற்ற நிலையில மனசுக்குள்ளேயே மகிழ்ச்சி அடைவார். மகிழ்ச்சி அடைந்து விட்ட பிறகு இதுலயும் அதேதான் பிரிவு நிகழும். அதுல பிரிவுடி மகிழ்ச்சி, பிரிவுடி களங்கள் என்று பார்த்திருப்போம் நம்பியக பொருள்ல. இந்த பிரிவுடி மகிழ்ச்சி தான் பெற்ற வழி மகிழ்ச்சி என்றும், பிறகு விட்டு பிரிகிற போது பிரிவது இந்த பிரிந்த வழி களங்கள் என்றும் பார்க்கிறோம். அடுத்த நிலையில இந்த காமனகுறிச்சி மட்டும் இல்லாம இல்வாழ்க்கையும் இனிமையா இருக்கணும் என்று மனசுக்குள்ள அவங்க நினைச்சுப்பாங்க. இதையும் தோழர்கிட்ட எல்லாம் பேசுவார். இதோட நின்றுடக்கூடாதுப்பா, இது இல்வாழ்க்கை வரைக்கும் போகணும் என்று. பிறகு தோழனும் சொல்லுவார், இது கற்புல தான் போயிட்டு முடியணும், இடையில எல்லாம் நிறுத்தக்கூடாது, என்ன சூழல் வந்தாலும் பழி பாவங்களுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. இப்படி பல வகையான செய்திகள் தோழன் தலைவன் பேசுவது இங்கு நடக்கும். தோழி கூட்டத்துல நிகழக்கூடிய தலைவன் கூற்று, தோழி வாயிலா தலைவன் தலைவியை கூடுவது, இது தோழியர் கூட்டம். தோழி கிட்ட போயிட்டு தலைவன் சொல்றார், ரொம்ப வருத்தப்பட்டு தலைவி நான் சென்று சந்திக்கணும்
என்பதை தோழிகிட்ட வலியுறுத்துவாரு. உடனே அவ என்ன செய்யறா, எடுத்த உடனே சம்மதிப்பாளா? பாங்கர் கூட்டம் உடனே நிகழும். அடுத்து பாங்கியர் கூட்டத்துக்கு நடுவுல பாங்கிமதி உடன்பாடு என்று ஒன்று இருக்கு. அதே நிலைதான் இங்கும். தோழியானவ என்ன செய்யறா, ஊர் பேர் உள்ளிட்ட செய்திகளை எல்லாம் கேட்டறிகிறா. உன்னுடைய ஊர் என்ன, உன்னுடைய உறவினர்கள்லாம் யாரு என்பதை போல எல்லா செய்திகளையும் கேட்டு தலைவனுடைய அந்த எண்ணத்திலிருந்து ஒரு மாற்றத்தை அவன் மனசை ஏற்படுத்துறான். இதுவே ஒரு அணுகுமுறை தான். தலைவியின் எண்ணமே முதன்மையா இருந்தது. தலைவன் அந்த நேரத்துல உன்னுடைய பேர் என்ன, உங்க அப்பா அம்மா யாரு, என்ன ஊரு என்று கேட்கும்போது அவர்களை பற்றிய எண்ணம் தலைவனுக்கு வரும்போது இந்த காதல் எண்ணம் சற்று மாறும். ஏன்னா நம்ம எந்த எண்ணத்துல இருந்தாலும் பெற்றோரை, உடன் பிறந்தவர்களை, இவர்களை எல்லாம் நினைக்கும் போது அந்த எண்ணத்திலிருந்து ஒரு மாற்றம் வரும் இல்லைங்களா? அந்த அணுகுமுறை தான் இங்க தோழி பின்பற்றுவது. இங்க தலைவன் கூற்று அப்படிங்கிறதுனால தலைவனுடைய எண்ணத்தையே வலியுறுத்துகிற அளவுல தோழிகிட்டே இவர் நிறைய கேட்பார். தோழிகிட்டே கேட்கிறார், உன்னுடைய ஊர் என்ன, உன்னுடைய பேர் என்ன. இப்ப தலைவியே பேச முடியாத அளவுக்கு ஒரு தலைவன் எப்படி அணுகுகிறார் என்கிற அணுகுமுறையும் இங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தலைவியோட தோழியோட ஊரை கேட்கிறது, அவளுடைய பேரை கேட்கிறது, இது போன்ற செய்திகளை எல்லாம் தலைவன் கேட்டு தன்னுடைய எண்ணத்தை அங்க வலியுறுத்துகிறார். தோழியை வேறு செய்தி எதுவும் பேச முடியாதபடி இவர் செய்கிறார். நான் இங்கேயே தங்கலாமா என்பது போன்று மற்ற செய்திகளையும் தோழிகிட்ட கேட்கிறாரு. தலைவில அவளை எளிமையா நீ பார்க்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன தோழிகிட்ட, இல்ல இல்ல அவளை நான் பார்க்கணும் என்று தொடர்ந்து பல நாட்களும் சென்று இறந்து இருப்பது. முதல்ல மறுத்த தோழி பிறகு உடன்பட்டு சொன்னபோது மீண்டும் தலைவன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாரு. தலைவி நிறைய தலைவின்னு ஒரு சில நேரத்துல மாத்தி சொல்லுற, அதை பார்த்துக்கோங்க. தோழி அறக்கருத்துக்கள், நிறைய கருத்துக்களை தலைவன் கிட்ட பேசுறாங்க. எதெல்லாம் நன்மை, இதெல்லாம் தீமை, கலித்தொகையில கூட வருமே. அன்பு, அன்பென்றால் என்ன, மறை என்றால் என்ன, பொறை என்றால் என்ன, இது போன்ற செய்திகளை எல்லாம் சொல்லும் போது தலைவனுடைய அந்த நிலைப்பாட்டை நினைக்க செய்கிறான். அப்போதெல்லாம் தலைவன் தன்னுடைய செய்திகளை எல்லாம் அவருக்கு எடுத்து சொல்லுவார். இவ்வாறு பல்வேறு நிலைகள் தோழி கிட்ட தலைவன் கூற்று நிகழும். இறுதியா தோழியால் கூடிய தலைவன் திருமணம் வரைக்கும் என்னெல்லாம் பேசுவாரு. திருமணம் வரைக்கும் குறியிடம் பற்றிய நிலைகள் இருக்கும். பகற்குறி, இரவு குறி, அது பற்றிய செய்திகள் எல்லாம் தோழியோட ஆலோசனையின் பேர்ல தான் தலைவன் முடிவு செய்வார். காரணம், தலைவி பக்கத்திலேயே இருக்கக்கூடியவ தோழிதான். குறி இரண்டு வகைப்படும். ஒன்று பகற்குறி, இரண்டு இரவு குறி. ஒன்று பகற்குறி, இரண்டு இரவு குறி. இரவு குறி என்பது இல் அகத்துள்ளே நிகழும். இல் அகத்துள்ளே நிகழும். பகற்குறி என்பது இந்த மதிலுக்கு புறத்தே அந்த சோலைகள், பிற இடங்கள் அங்க நிகழும். இது பகற்குறி நிகழும் இடம். அல்ல குறி என்றும் ஒன்று பார்த்திருக்கோம். இவங்க குறித்த குறி இயற்கையாக நிகழும் போது அங்கு அவர்கள் எதிர்பட்டு ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாம போறது அல்ல குறி. அவர்களை ஒருவர் ஒருவர் காணாத போது வருத்தத்துல பேசுறது,
இந்த செய்திகள் வரைக்கும் இன்றைக்கு இருக்கட்டும். உங்களுக்கு தேர்வு பற்றி அடுத்து பேசுவோம். கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் அகத்திணை இயலில் சில செய்திகளை பார்த்துவிட்டு பிறகு களவியல் என்கிற பகுதியில களவுக்குரிய விளக்கம், களவுக்குரிய படிநிலைகள், தலைவன் தலைவிக்குரிய இயல்புகள், களவு நிகழ்வதற்கான காரணங்கள், இயற்கை புணர்ச்சியோட திறம் எப்படி இருக்கும், தலைவன் கூற்று அவருடைய இயல்பு, இது பற்றிய செய்திகள். அடுத்த வகுப்பில் தலைவி கூற்றிலிருந்து இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். அடுத்து தலைவி கூற்று, தோழி, தலைவி, தோழி, செவிலி, பாங்கர், அடுத்து இருக்கக்கூடிய நற்றாய் மற்றும் பொது செய்திகள், இது களவுல இருக்கு. இதை தொடர்ந்து கற்புக்குள்ள நம்ம அடுத்து பயணிக்கலாம். நீங்க ஒரு 3 நிமிடம் இன்றைய வகுப்பில் குறித்த செய்திகளை மீள்பார்வை செய்யுங்க. இந்த அளவில் இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.